லவ் பண்றேன். फ्रेंड्स इनकी நம்ம ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு லிரிக்கல் வீடியோ வந்து அப்படியே மேக் பண்றத பத்தி பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். மொபைல்ல இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டு வீடியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நியூன்றதை கிளிக் பண்ணுங்க. மேலே blank-னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோ செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கீழே பாருங்கள் தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் வந்து ட்ராக் பண்ணுறது உங்களுக்கு ஆப்ஷன் தெரியும். ஸோ அதை வந்து லைட்டாக மட்டும் நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு இப்போ சைடில் வந்து நான் எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து உங்களுக்கு கரெக்டாக எந்த அளவுக்கு ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி கிராப் பண்ணுமோ அந்தளவுக்கு கிராப் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அது உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து எது வரி வேணும் அப்படின்றத கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு மேலே கார்னரில் சென்டரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து அந்த வீடியோ வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து சென்டரில் வந்து ஷோ ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ஃபில்டர்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டு ஸ்டேச்சுரேஷன் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு கீழே பிப்புன்ற ஆப்ஷனை எகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ செக்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிரிக்கல் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே பாருங்கள் பிளண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் லைட்டுன்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லிரிக்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த லிரிக்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்பேஸு. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜூம் பண்ணி செட் பண்ணியிருக்கணும் அந்த லிரிக்ஸு அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை உங்கள் 2 ஃபிங்கரை வந்து நல்லா ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து அந்த லிரிக்ஸை வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வந்து சூப்பராக வந்து கீழே வந்து ஷோ ஆகும். மேலே வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷோ ஆகும். அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லை ஜூம் பண்ணுறதா இருந்தால் கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஃபோட்டோஸை கூட ஜூம் பண்ணி செட் பண்ணிவிட்டு இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டு வந்துடுங்க. கீழே பிப் ஆப்ஷனை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ரெயின் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே பாருங்கள் உங்களுக்கு அந்த டிக் ஆப்ஷனுக்கு மேலே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க வால்யூமை நம்ம கம்மி பண்ணணும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வால்யூம்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு வால்யூமை ஃபுல்லாக வந்து மைனஸில் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணுங்கள். ரெயின் எஃபெக்டை கீழே பிளண்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்களோட ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். எகைன் வந்து அந்த ரெயின் எஃபெக்ட் மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கடைசியாக கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து அந்த லிரிக்ஸோடைய மேலே ரெயின் எஃபெக்டோட சூப்பராக மேக் பண்ணியாச்சு. உங்களுக்கு கீழே வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த வாட்டர் மார்க் மேலே ஒரு கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தால் எகைன் ரிவைன் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.